வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீக சேனலில் தீராத பகையா தீர்த்து வைப்பது இந்த மாதிரி மாந்திரீகம் செய்தார். அதாவது தீராத பகை என்பது மனிதனுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா, வேறு எப்படி வரும்? ஒன்று பொண்ணால் வரும், இல்லை பெண்ணால் வரும், இல்லை மண்ணால் வரும், இல்லை பதவிக்காக வரும், இல்லை பாசத்துக்காக வரும், இல்லை எதிரிகளாலும் எதிர்ப்புகளாலும் இந்த மாதிரி வரும் தீராத பகை. இந்த தீராத பகையை தீர்த்து அழித்து முடிப்பது இந்த மாதிரி மாந்திரீகம் செய்து தான். அதாவது இந்த மாதிரி கொடூரமான மாந்திரிகெல்லாம் கூட இருக்கா? இவ்வளவு கஷ்டப்படுத்தி கொல்லக்கூடிய அளவுக்கு மாந்திரிகம் இருக்கான்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். இந்த மாதிரி செய்யணும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி செய்திருந்தால் இவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை தீராத பகையாக இருந்தாலும் சரி, கடுமையான எதிரிகளாகவோ எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதை தான் செய்வாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மண்ணால் பொண்ணால் பெண்ணால், இல்லை பதவிக்காக, இல்லை தனக்கு எதிரியாக வந்துடக்கூடாது, இல்லை ஜென்ம பகையாக இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மாந்திரிகத்தை செய்து தான் அந்த குடும்பத்தையே கருவறுப்பாங்க. இதுக்கு தேவை ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காயை வச்சு 4 வகையான மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம். ஊமத்தம் என்பது கரு ஊமத்தம், கடுமையான பாதிப்புகளையும் கொடூரங்களையும் கொடுமைகளையும் செய்ய சக்தி படைத்தது. பொண்ணு ஊமத்தம். பொண்ணு ஊமத்தம்னா தெரியுங்களா? அந்த பூ கேட்டிங்களா, ஊமத்தம் பூ பொன்னிறமாக அந்த பூ பூக்கும். அது வசியத்துக்கு பயன்படுத்துவாங்க. வெள்ளை நிற ஊமத்தமாக இருந்தால் அதில் திருஷ்டி கழிக்கிறது, கழிப்பு எடுக்கிறது, கட்டுக்களை உடைப்பது, மாந்திரிக பாதிப்பிலிருந்து மீண்டு வருவது. அதே வெள்ளை ஊமத்தத்தில் ஒருவருக்கு செய்வனையும் செய்ய முடியும். கரு ஊமத்தத்தில் கேட்டிங்கனாக்கா, கரு உருவாகாமல் அழிக்க முடியும். கரு உருவாகாமல் அழிக்க முடியும்னா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் வயத்தில் கரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிருக்கு, குழந்தை உருவாகிருக்குனாக்கா, அந்த கருவை கூட அழிப்பது கரு ஊமத்தம். ஒரு மனிதனை பைத்தியம் பிடிக்க வச்சு அழிப்பது கரு ஊமத்தம். வெறும் கரு ஊமத்தை வச்சு செஞ்சிட முடியாது, இன்னும் சில பொருட்களை சேர்த்து தான் செய்யணும். அந்த கரு ஊமத்தை வச்சு செய்யும்போது ஒரு பதிவை நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது நீங்கள் செய்து இதில் வெற்றி பெறணுன்றதுக்காக அந்த பதிவை நான் போடலை. இந்த மாதிரி செய்யணுன்னாக்கா அந்த மாந்திரிகத்தை பயன்படுத்துகிறவங்க கரக்கண்ட ஆளாக இருக்கணும். கரக்கண்ட ஆளுன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? நாடி நரம்பெல்லாம் மாந்திரிக வெறி கொண்டவங்களால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும். அப்படி இருக்காங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இது எதுக்காக செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, மண் பொண்ணு பெண். அதாவது கேட்டிங்கனாக்கா, ஒரு பெண்ணை ஒருத்தர் ஒரு திருமணம் ஆன பெண்ணாக இருக்கலாம், இல்லை திருமணம் ஆன ஆணாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை களவாட இருக்கலாம், திருடுறதுக்காக ஏமாத்துறதுக்காக, இல்லை அவங்க இல்லைன்னா அந்த சொத்தை அபகரிக்கலாம், இல்லை எடுத்துக்கலான்றதுக்காக ஒரு சிலர் செய்யலாம். முதல்ல
இதில் வரக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களேனாக்கா, தீராத பகையை தீர்க்கும் செய்யக்கூடிய மாந்திரிகத்தில் அவங்க முதல்ல இந்த ஊமத்தங்காயை எடுத்து நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு முட்டையில் வந்து ஆணாக இருந்தால் ஆண் உருவம் வரைவாங்க, பெண்ணாக இருந்தால் பெண் உருவம் வரைவாங்க. ஆண் பெண் 2 பேர் தான் இருப்பாங்க. சரிங்க, அந்த வீட்டில் திருநங்கை யாராவது இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கேள்வி கேட்கத்தான் சிலருக்கு தெரியும். இது எல்லாம் செய்து பார்க்குறதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குன்னு சில விஷயம் இருக்குது. அவங்களுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னா சில மாந்திரிக பொருட்கள் இருக்குது, அதை வச்சு செய்துக்கலாம். சரிங்க, இப்போது இதை வச்சு அவங்களுக்கு இந்த ஊமத்தக்காயை 2ஆக வெட்டுவாங்க. வெட்டிட்டு இதோடு சேர்ந்து யாரை அழிக்கணுமோ, யாரை கொடுமைப்படுத்தணுமோ, அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு வாயில்லாத ஜீவன் என்று சொல்லக்கூடிய கோழி, காலபைரவர் என்று சொல்லக்கூடிய நாய், அதுக்கப்புறம் ஆடு மாடு போனால் கூட அந்த வீட்டில் இல்லாமல் செத்து போகும், அழிஞ்சு போகும். அதுவும் சாதாரணமாக இல்லை, கொடூரமாக சாகும். வியாதியின் வலியும் கஷ்டத்தினுடைய வேதனையும் கஷ்டமும் தாங்க முடியாமல் தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பாதிப்பை தருவது தான் இந்த ஊமத்தங்காயில் செய்யக்கூடியது தீராத பகையை தீர்த்து வைக்கும் மாந்திரிகம். இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு என்று சொல்கிற மாதிரி முதல்ல அந்த வீட்டில் யாராவது ஒருத்தரை அனுப்பி முடிஞ்சால் காலடி மண்ணை எடுப்பாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் காலடி மண்ணை எடுக்க முடியுமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற கேள்வி வரும். 10 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுக்கிட்டோ ஷூ போட்டுக்கிட்டோ நடமாட மாட்டாங்க. அந்த வீட்டை பெருக்கி எடுக்கும்போது எல்லோருடைய காலடி மண் இருக்கும். அந்த மண் ஒரு சிட்டிக்கு அளவு இருந்தால் கூட போதும், இதை செய்திருவாங்க. அதோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை இறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் இறந்து எரிச்ச சாம்பலை எடுத்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. இல்லை சனிக்கிழமை, இல்லை இந்த பெண்கள் வந்து மாதவிடை ஆகிறாங்க இல்லையா, அது பேர் பெண் சீலைன்னு சொல்லுவாங்க. பென்சில் இல்லை, பெண் சீலை அப்படின்வாங்க. அது மறைமுகமாக சொல்லக்கூடியது. ஒருவேளை மறைமுகமாக சொல்கிறது நான் சொல்கிறேன். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இல்லாட்டி 200 வருஷங்களுக்கு முன்னாடி பெண் சீலன்னாவே மாதவிடை துணி தான். ஆனால் எல்லா பெண்ணுடைய அந்த மாதவிடை பெண் சீலை வந்து எல்லாமே பயன்படாது. ஏன்னு கேட்டாக்கா, பெண்களில் வந்து தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணம்னு இருக்குது. தேவகணத்தை கொண்டு வந்து செஞ்சால் ஒரே ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. அது வந்து சண்டாளி சீலைன்னு இருக்கும். சண்டாளின்னு கேட்டிங்கன்னாக்கா பெண்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி சொல்லும்போது ஐயோ இது பொண்ணாது அது வாயிலே போய் நின்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்ணு. சரி, அந்த மாதிரி பெண்ணுன்னு தெரியுது. அந்த பெண்ணு இது வந்து எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாந்திரீகத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே சரி பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு ஊரில் நீங்கள் மாந்திரிகம் செய்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, மாந்திரிகத்தை இப்போல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னாக்கா, உடனுக்குடனாக கோயிலை கட்டி உடனுக்குடனாக கும்பாபிஷேகத்தை செய்து அவங்கள வந்து ஒரு விக்கிரகத்தை வச்சு சாமியை கும்பிட்டு மற்றவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும் இவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்கும் முடிவு செய்திடுறாங்க. மாந்திரிகம் செய்யணும்னா அஷ்ட கர்மத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட கர்ம மூலிகையும் வேணும். ஒரு மாந்திரிகத்துக்கு தேவை மயான சாம்பல் 1. மயான சாம்பல் எடுக்கணும்னா ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கணும்னாக்கா ருத்திரனின் ஆசீர்வாதம் பெற்று இருக்கணும். இல்லை சிவனின் மந்திரங்களும் சிவ மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்களும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாந்திரிகமே சிவன் சக்திக்கு சொன்னதாகவும்
சக்தி முருகப்பெருமானுக்கு சொன்னதாகவும், முருகப்பெருமான் மற்ற அவருக்கு பிடிச்சவங்களுக்கு சொன்னதாகவும் நிறைய பேர் இருக்குது. ஒருவேளை சொல்கிறவங்காண்டி இவங்களுக்கு யாரா தெய்வமாக இருந்தாங்கன்னாக்கா ஏன் கடவுள் இப்படி செய்யலைன்னு சொல்லுவாங்க. மனக்கசப்பும் மன கஷ்டமும் வேணாம். அப்படி அந்த பெண், சண்டாளி பெண் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய மாதவிடை துணி இருந்து அதை எரித்து சாம்பலாக்கி வீட்டில் வைக்கக்கூடாது. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிடுறேன். அந்த பெண்ணுடைய அந்த பெண் சிலையை எரித்து ஒரே ஒரு துளி இந்த ஊமத்தை இதில் வந்து மயான சாம்பலையும் இதையும் சேர்த்து ஊமத்தத்தை ரெண்டாக வெட்டி யாருடைய ஃபோட்டோ யாருக்கு செய்யணுமோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய அம்மா அப்பா அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊமத்தங்காயை எடுத்து அதில் போட்டு ரெண்டாக பிளக்கிறீங்க இல்லையா, அதுக்குள்ளே வச்சு அந்த தகடை எழுதி அவங்களுடைய பேரெல்லாம் அந்த தகடு எழுதி அந்த போட்டு அந்த தகடுக்குள்ளே போட்டு மடித்து அதோடு சேர்ந்து அவங்க காலடி மண், வீட்டோட மண், நிலத்தோட மண், சொத்தோட மண் எதுவாக இருந்தால் அதுக்குள்ளே வச்சு அது உள்ளே வந்து கேட்டிங்கன்னா அந்த சாம்பலையும் அந்த மண்ணையும் இந்த சண்டாளி இன்னொரு இருக்குது, சண்டால கருவே இருக்குது, அதை பற்றி தனியாக சொல்கிறேன். இந்த காலத்தில் போய் எந்த சண்டாளி பொண்ணுங்க கொண்டு வர முடியுன்ற கேள்வி வரும். அதுக்கு சண்டால கரு இருக்குது, இது இல்லைன்னாக்கா அது இருக்குது. ஆனால் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளெல்லாம் ஒரு 20 வயசு 25 வயசில் நீங்கள் மாந்திரிகர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா உங்களுக்கு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இந்த 3 ஆசையும் விட்டால் தான் இது எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. அவ்வளோ சீக்கிரத்துலேயும் கிடைச்சிடாது. ஒரு பொருள் கிடச்சினா இன்னொரு பொருள் கிடைக்காது இல்லையா, அப்படி ஒரு நிலைமையில் போயிடும். சரிங்க, அதோடு சேர்ந்து இதை கட்டிட்டு ஒத்த நூல், கருப்பு நூல் ஒத்த நூலில் வந்து அதை இறுக்கி கட்டணும். கட்டிட்டு இதோடு சேர்ந்து ஒரு வீட்டில் ஒருத்தரை வந்து 4 பேர் அடிக்கணும், 5 பேர் அடிக்கணும், 8 பேர் அடிக்கணும், 10 பேர் அடிக்கணும். அத்தனை முட்டையும் ஆண் உருவம் பெண் உருவம் பின்பக்கமாக உருவத்தை வரைஞ்சி பின்பக்கம் அவங்களோட பேரை எழுதிடுவாங்க. எழுதிட்டு எல்லோருடைய ஃபோட்டோவையும் பயன்படுத்தி அந்த ஊமத்தக்காய்க்குள்ளே வச்சு நான் சொன்ன இந்த காலடி மண், வீட்டோட மண், நிலத்தோட மண், தொழில் செய்கிற மண், அவங்களுடைய ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு தகடை எழுதுவாங்க. தகடை எழுதி அதுக்குன்னு வந்து சக்கரத்தை போட்டு எழுதி அதை கொண்டு போயிட்டு அந்த ஊரையே ஒரு முறை சுற்றி கொண்டு போயிட்டு இடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, இடுகாடுன்னா பிணத்தை வச்சு திருப்புவாங்க. ஒன்று அங்கே வைப்பாங்க, இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து துணி துவைக்கிறாங்க இல்லையா, வண்ணான்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரலாம், அது சொல்லக்கூடாது. துணி துவைக்கிறவங்களுடைய துணியை வேக வைக்கிறாங்க பாருங்கள், அந்த வெள்ளாவில வச்சுட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா துணியை துவைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த துணியை துவைக்கிற கல்லுக்கு கீழே வச்சாங்கன்னா இவங்க தூங்கி எழுந்திரிச்சுப்பா துணியை போய் மாற்றி மாற்றி அடிக்கும்போது ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவாங்க அந்த வீட்டில். இல்லைனாக்கா தச்சன்ன்றதை வந்து ஆச்சாரிய சொல்லுவாங்க, கார்பன்ற வேலை செய்கிறவங்க அவங்களுடைய உளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உளிக்குள்ளே வச்சுடுவாங்க. இல்லைன்னாக்கா கல் உடைக்கிறாங்க பாருங்கள், சம்மட்டி, அந்த சம்மட்டிக்குள்ளே வந்து அதை செருக வச்சுட்டு அவங்க இங்கே அடிக்க அவங்க குடும்பமே செதற தேங்காய் மாதிரி செதறி போய் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுவாங்க. இதோட காளி கோயிலில் வந்து யாகம் வளர்க்குற இடத்துல செய்வாங்க. துர்கை கோயிலில் யாகம் வளர்க்குற அந்த யாகத்தில் போட்டு செய்துடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு. சர்வசாதாரணமாக மாந்திரிகத்தை செய்து முடிச்சிட முடியாது. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பிணத்தை வேக வைக்கிற எரிக்கிற அந்த பிண மேடையில் உள்ளே கொண்டு போய் சாம்பலுக்குள்ள புதைச்சி வைப்பாங்க. இப்போ வந்து சிவனின் பூமி ருத்ர பூமின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த எரிக்கிற சாம்பலுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பிணத்தை எரிக்க வச்சாவே போதும். அந்த பிணம் எரியும் போது அந்த பிணத்தினுடைய ஆத்மாவாகப்பட்டது அந்த குடும்பத்தையே சர்வ நாசமாகி அந்த வீட்டில் வந்து கரு நிற்காது. முதல்ல வந்து கர்ப்பமானாங்கலாம் கருச்சிதைவு ஏற்படும். அந்த வீட்டுக்கு வாரிசு இருக்காது. இல்லைனாக்கா அந்த வீட்டில் வந்து புத்திர வாக்கியமே தோன்றாது. ஒன்றாச்சு. ரெண்டாவது, நோயினால் பாதிக்கப்பட்டு கொடுமையும் கஷ்டமும் தாங்க முடியாத தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவாங்க. விபத்தால் மரணம் ஏற்படும்.
குடும்பத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் வரும். அதோட தவறான பாதையிலும் தவறான வழியிலும் தவறான உறவுகளிலும் குடும்பமே சின்ன பின்னமாகும். அதை சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பங்க, ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, ஒரு சிலர் போகாமல் என்ன பண்ணுவாங்க, அதுங்க நல்லா இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, யாருக்கான ஏதாவது செய்ததா எல்லாமே ஊர் அடித்து வாயில் போட்டுக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படியெல்லாம் ஒரு பாதிப்புகளை கொடுத்து அந்த குடும்பத்தையே இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் அவங்கள தெரியாமல் அழிக்கக்கூடிய மாந்திரிகத்தை தீராத பகையை தீர்த்து வைக்க மாந்திரிகமாக இதை வச்சு செய்கிறது உண்டு. இது வச்சு செய்துட்டு இருந்தாலும் அப்படி இருக்கும். இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எத்தனையோ ஏவல் பில்லி சூனியம் செய்வினை அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து நம்ம கழிப்பு எடுத்து நம்ம செய்துக்கலாம். இப்போதுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் இதை எப்படி எடுத்து சரி செய்கிறாங்கன்றதை இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். இதை பாருங்கள். இன்னொரு பதிவில் வந்து உங்களுக்கு எப்படி அதை எடுக்கிறதுன்றதை போகிறேன். நன்றி, வணக்கம்.